Hi everyone. DOPA High Yield Concept Seriesல நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ரெசிஸ்டர்ஸ். ரெசிஸ்டர் அப்படின்றது ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோவை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். ஓகேங்களா? டு ரெசிஸ்ட் த கரண்ட். அப்போது இந்த ரெசிஸ்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஒரு ரெசிஸ்டருடைய ரெசிஸ்டன்ஸ் R is equal to ரோ இன்ட்டு L by A அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ரோ அப்படின்றது ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி மெட்டீரியல், எல் அப்படின்றது லென்த் ஆஃப் தி கண்டக்டர், ஏ அப்படின்றது ஏரியா ஆஃப் தி கண்டக்டர். ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் அந்த ஒரு ரெசிஸ்டருடைய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ரெசிஸ்டன்ஸுக்கும் லென்த்துக்கும் உள்ள ரிலேஷன், அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸுக்கும் இந்த ஏரியா ஆஃப் தி கண்டக்டரில் ரேடியஸ் ஆஃப் தி கண்டக்டர் A is equal to pi r ஸ்கொயர்னு எடுத்துப்போம். ஒரு கண்டக்டர் ஒரு வயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வயருடைய லென்த் அண்டு ரேடியஸை சேஞ்ச் பண்ணுறதுனால ரெசிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னா கன்ஃபார்மாக சேஞ்ச் ஆகும். அதனுடைய சேஞ்சஸ் எவ்வளோ இருக்குன்றதை ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஆர் ப்ரைம் த நியூ ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஓல்டு ரெசிஸ்டன்ஸ் வில் பி ஈக்குவல் டு, லென்த்தை மட்டும் சேஞ்ச் பண்ண அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எல் ப்ரைம் டிவைடட் பை எல் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நான் ரேடியஸை சேஞ்ச் பண்ணுறேன், அந்த வயருடைய ரேடியஸை சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஆர் ப்ரைம் பை ஆர் வில் பி ஈக்குவல் டு ஆர் பை ஆர் ப்ரைம். ஏன் அப்படின்னா ஏரியா வந்து இன்வெர்ஸ்லி ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். அப்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். அப்போது ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் ரெசிஸ்டன்ஸ், அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு radius of the conductor. ஓகேங்களா? radius of the conductor. ஸோ இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஆர் பை ஆர் இன்வர்ஸ் ஹோல் பவர் என்னென்னு எழுதலாம், 4 அப்படின்றத எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இண்டிவிஜுவலாக ஒரு ரெசிஸ்டர் ஆர் வயர் இல்லை ஒரு கண்டக்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ரெசிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா வந்து ரெசிஸ்டிவிட்டியிலேருந்து கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி லென்த் ஆஃப் தி கண்டக்டர் அண்டு ஏரியா ஆஃப் தி கண்டக்டர். அந்த ஏரியாக்குள்ளே போனோம் அப்படின்னா இட் இஸ் அ சர்க்குலர் வயர் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா பை ஆர் ஸ்கொயரை யூஸ் பண்ணி இந்த ரேடியஸ்க்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன, லென்த் அண்டு ரெசிஸ்டன்ஸுக்கு உள்ள ரிலேஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிட முடியும். இப்போது அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். ஓகேங்களா? காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். ஸோ காம்பினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரீஸ், அனதர் ஒன்று என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா பேரலல். ஓகேங்களா? ஒன்று என்னது சீரீஸ் அண்டு பேரலல். இது வந்து நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய கனெக்ஷன்ஸ். 2 கனெக்ஷன் தான் மேட் பண்ணுவோம். ஒன்று வந்து சீரியஸ் கனெக்ஷன், இன்னொன்று வந்து பேரலல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சீரியஸ் கனெக்ஷன் அப்படின்றது அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி காம்பனண்ட்டும் எண்டு டு எண்டு கனெக்ஷன். ஒரு காம்பனண்ட்டுடைய எண்டு அனதர் காம்பனண்ட்டுடைய எண்டில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அதுதான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா சீரியஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா எண்டு டு எண்டு கனெக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? எண்டு டு எண்டு கனெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி பேரலல் அப்படிங்கக்குள்ளே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா all the components are connected between common 2 points. Components are connected between common 2 points. ஓகேங்களா? ஸோ இதை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா பேரலல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெசிஸ்டரை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சீரீஸ் அண்ட் பேரலில் கனெக்ட் பண்ண போகிறோம். அப்படி சீரீஸ் அண்ட் பேரலில் கனெக்ட் பண்ண அப்படின்னா என்ன எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ். ஓகேங்களா? ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 3 ரெசிஸ்டர்ஸ் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து R1, அனதர் ஒன்று வந்து R2, அனதர் ஒன்று வந்து R3. ஓகேங்களா? ஸோ இந்த 3 ரெசிஸ்டர்ஸையும் ஒரு பேட்ரி கூட, ஒரு V பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய பேட்ரி கூட கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ரெசிஸ்டர்ஸ் 3மே வந்து சேர்ந்த மாதிரி ஒரே எஃபெக்டிவ் ரெசிஸ்டராக கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா இதை வந்து என்னென்னு சொல்லுவேன், RS அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? இதை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RS அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டருக்கான எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் சீரியஸில் கனெக்ட் பண்ணக்குள்ள நம்ம RS இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதுவோம், R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 அப்படின்னு எழுதுவோம்.
ஓகேங்களா. ஸோ இதே ரெசிஸ்டர்ஸ் வந்து R1 R2 R3 அடுத்து நான் R4 ரெசிஸ்டர் ஆட் பண்ணேன் அப்படின்னா ப்ளஸ் R4 எழுதுவேன், R5 எழுதுனேன்னா R5 எழுதுவேன், அப் டு Rn ரெசிஸ்டர் வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்போது இந்த n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் ஆர் சேம் ரெசிஸ்டன்ஸ், அதுதான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஐடென்டிக்கல் ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஐடென்டிக்கல் ரெசிஸ்டர்ஸாக இருந்ததுன்னா ஃபார் ஐடென்டிக்கல் ரெசிஸ்டர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா n into R. ஓகேங்களா, n into R. இப்போது 2 ohm ரெசிஸ்டரை வந்து நான் வந்து 4 ரெசிஸ்டர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அப்போது நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் வந்து n அப்படின்றது 4. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆல் த 4 ரெசிஸ்டர்ஸ் வில் பி 4 ohm. அப்போது 2 into 4 டோட்டலாக எவ்வளோ கிடைக்கும்? 8 ohm கிடைக்கும். நம்ம 2 + 2 + 2 + 2 + 2 அப்படின்னு போட்டாலும் நமக்கு 8 ohm தான் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ். அதே மாதிரி ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல். ஓகேங்களா, ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல் பேரலில் கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா எண்ட் டு எண்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, R1 R2 R3. ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம், காமனாக 2 பாயிண்ட் கடையில் என்ன பண்ணிடுவோம், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை கொடுத்துருவோம். ஓகேங்களா. ஸோ R1 R2 அண்டு R3. ஓகேங்களா. ஸோ இதனுடைய எஃபெக்டிவ் ரெசிஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா அது என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல் RP அப்படின்றத மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இங்கே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் 1/RP ஈக்குவல் டு 1/R1 ப்ளஸ் 1/R2 ப்ளஸ் 1/R3 கிடைக்கும். அப்போது நம்ம சீரியஸில் கனெக்ட் பண்ணக்குள்ள இந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸை விட அதிகமாக கிடைக்கும். பேரலில் கனெக்ட் பண்ணக்குள்ள இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸை விட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக கிடைக்கும். ஓகேங்களா. அப்போது கம்மியாக கிடைச்சதுன்னா நம்மளால் கரண்ட்டை வந்து அதிகமாக பாஸ் பண்ண முடியும் பேரலல் கனெக்ஷனில். சீரியஸ் கனெக்ஷனில் வந்து கரண்ட்டை வந்து நம்மளால் ரொம்ப அதிகமாக பாஸ் பண்ண முடியாது, கரண்ட்டை வந்து ரெசிஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அப்போ 2 ரெசிஸ்டர் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் RP is equal to என்னென்னு எழுதலாம், R1 R2 by R1 plus R2. For identical resistors, n number of identical resistors எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அப்போது n/R அப்படின்றது கிடைக்கும் 1/RP. அப்போ RP is equal to எவ்வளோ கிடைக்கும், for identical resistors RP is equal to R/N. ஓகேங்களா. RP is equal to என்னென்னு எழுதலாம், R/N அப்படின்றத எழுதலாம். ஓகேங்களா. ஸோ பேரலில் கனெக்ட் பண்ணியிருந்தால் நம்பரில் டிவைட் பண்ணும் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸை. அதே மாதிரி சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருந்தால் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸை ரெசிஸ்டன்ஸ் கூட மல்டிபிள் பண்ணணும். இது வந்து ஐடென்டிக்கல் ரெசிஸ்டர்ஸ்க்கு. ஓகேவா. ஸோ இந்த ரெசிஸ்டருடைய காம்பினேஷனில் இதுக்கு முன்னாடி என்னென்ன நீட்டில் கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் ஆஸ்க் பண்ணியிருக்காங்களோ, என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை பற்றி என்ன பண்ண போகிறோம், இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், a wire of length L and resistance 100 ohm is divided into 10 equal parts. The first 5 parts are connected in series while the next 5 parts are connected in parallel. The two combinations are again connected in series. The resistance of the final combination. ஓகேங்களா. ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா L லென்த் இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் எடுத்துக்கிறாங்க, அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் 100 ohm, அதை வந்து 10 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணாங்க. அப்போது ஈச் பார்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் பார்ட் எவ்வளோன்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணும். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் பார்ட் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 100, எத்தனை பார்ட்டாக டிவைட் பண்ணுறாங்க 10, அப்போது 10 ohm. ஓகேங்களா. அப்போது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் பார்ட் வில் பி 10 ohm. R is equal to எவ்வளோ 10 ohm. ஓகேங்களா. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட் எவ்வளோ 10, அதில் 5 வந்து என்னது சீரீஸில் கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ RS is equal to N into Rன்னு எழுதலாம். இங்கே சீரீஸில் கனெக்ட் பண்ணக்கூடிய ரெசிஸ்டர்ஸ் எவ்வளோ 5. அதே மாதிரி பேரலில் கனெக்ட் பண்ணுறாங்க, அதுலேயும் எவ்வளோ கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நம்பர்ஸை வந்து பேரலையும் கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போது R/N அப்படின்னு எழுதுவோம் பேரலில். ஓகேங்களா. அப்போது சீரீஸில் கனெக்ட் பண்ணக்குள்ள எவ்வளோ கிடைக்கும், 5 into 10 ohm ஈக்குவல் டு 50 ohm கிடைக்கும். அதே மாதிரி பேரலில் கனெக்ட் பண்ணக்குள்ள 10/5 ஈக்குவல் டு 2 ohm. இப்போது இது ரெண்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணுறாங்க.
ஓகேங்களா. the two combinations are again connected in series. அப்போது the effective resistance R is equal to RS plus RP. ரெண்டுமே வந்து என்ன பண்ணுறாங்க, சீரீஸில் கனெக்ட் பண்ணக்குள்ள R1 plus R2 அப்படின்றத ஆட் பண்ணுவோம். அப்போது RS உடைய வேல்யூ எவ்வளோ 50 ப்ளஸ் RP உடைய வேல்யூ எவ்வளோ 2, டோட்டலாக எவ்வளோ 52 ஓம். ஓகேங்களா. 52 ஓம் அப்படின்றது நமக்கு ஃபைனல் காம்பினேஷனாக கிடைக்கும். Question number 2. A wire of uniform cross section A, length L and resistance R is bent into complete circle. ஓகேங்களா, complete circle. The resistance between any two diametrically opposite points. ஓகேங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வயர் எடுத்துக்கிறாங்க, அதனுடைய வயருடைய லென்த் L is equal to எவ்வளோ சொல்லியிருக்காங்க, L அப்படின்னு சொல்லியிருக்காங்க. L is equal to நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 2πr. இந்த 2πr என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி டயாமெட்ரிக்கல் பாயிண்டில் வந்து பிரிச்சிடுறாங்க. ஓகேங்களா. இப்போது இந்த லென்த் வந்து என்னாகும், இந்த A to B. ஓகேங்களா, A to B. ஓகேவா, A to B தான் கேட்குறாங்க. இதனுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் செக்ஷன் A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, கிராஸ் செக்ஷன் ஏரியா எவ்வளோ சொல்லியிருக்காங்க A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லென்த் எவ்வளோ கூட சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா L அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டிவிட்டி இந்த ரெண்டு பார்ட்டுக்கும் வந்து ஒரே மெட்டீரியல் தான். சரிங்களா, இந்த ரெண்டு பார்ட்டுக்கும் எவ்வளோ தான், இந்த சேம் மெட்டீரியல் தான். அப்போது ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த பார்ட் A அண்ட் பார்ட் Bக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து R அப்படின்னா இந்த ஆஃபாக பிரித்தோம் அப்படின்னா இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், R/2 இருக்கும். அதே மாதிரி இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு R/2 இருக்கும். ஓகேங்களா. இப்போது இது ரெண்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாமெட்ரிக்கலி ஆப்போசிட் பாயிண்ட்ஸில் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போது இது ரெண்டும் என்ன கனெக்ஷனில் இருக்குது, பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா, இது ரெண்டும் என்ன இருக்குது, பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. ஓகேவா. ஸோ இதுதானே டயாமெட்ரிக்கல் பாயிண்ட்டு. ஸோ அப்போ இது ஒரு காமன் பாயிண்ட், ரெண்டு காமன் பாயிண்ட்டுக்கு இடையில் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு R/2, இது ஒரு R/2. n நம்பர் ஆஃப் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, பேரலலாக கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போது நம்ம RP is equal to என்னென்னு எழுதுவோம், R/n. இங்கே n அப்படின்றது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 2 அண்ட் R is equal to எவ்வளோ R/2. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 1/2 இன்ட்டு R. ஆருடைய வேல்யூ எவ்வளோ R/2. ஓகேங்களா. அப்போது R/4 கிடைக்கும். ஆப்ஷன் 2 வந்து கரெக்டு. கொஷின் நம்பர் 3. 10 resistors, each of resistance are connected in series to battery of E. ஓகேங்களா, பேட்டரி ஆஃப் E. அதாவது பேட்டரியுடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை EMF அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் நெக்லிஜிபிள் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நெக்லிஜிபிள் பண்ணிடலாம். தென் தோஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல் டு த சேம் பேட்டரி. த கரண்ட் இன் தி இன்க்ரீஸ் n டைம்ஸ். த வேல்யூ ஆஃப் n இஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, நமக்கு கரண்ட்டுக்கான ஃபார்முலா தெரியும். I is equal to V/R அப்படின்னு எழுதுவோம். V அப்படின்றது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இங்கே EMF E அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, EMF E அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது E/R அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்டுக்கு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு கான்செப்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ். 10 ரெசிஸ்டர்ஸ், ஈச் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து R. ஓகேங்களா, ஈச் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு பேட்ரி V. ஓகேங்களா. அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RS is equal to N into R. ஓகேங்களா, N into R. அப்போ டோட்டல் கரண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E divided by N into R. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் தோஸ் ஆர் கனெக்டட் இன் பேரல். அதே 10 ரெசிஸ்டர்ஸையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா RP is equal to என்னன்னு சொல்கிறாங்க, R/n அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, R/n. இங்கே நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் எவ்வளோ, n is equal to 10 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. RPயில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் த நியூ கரண்ட் I ப்ரைம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. பட் EMF என்ன இல்லை, சேஞ்ச் ஆகலை. த சேம் பேட்டரி தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது E/Rக்கு பதிலாக என்னது R/n. ஸோ n into E/R அப்படின்னு எழுதலாம். நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இருந்த கரண்ட்டுக்கு எவ்வளோ டைம்ஸ் வந்து செகண்ட் இருந்த கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு கரண்ட்டுக்கான ஃபார்முலாவை இங்கே கொண்டு வர ட்ரை பண்ணும். அங்கே என்ன இருக்குது, E/n into R இருக்குது. இங்கே E/R மட்டும்தான் இருக்குது. n வந்து டினாமினேட்டரில் இல்லை. ஸோ நான் நியூமரேட்டர்லையும் என்ன ஆட் பண்ணுறேன், டினாமினேட்டர்லையும் ஆட் பண்ணுறேன். இப்போது n² இன்ட்டு சரிங்களா
E/Rn. E/Rn உடைய வேல்யூ NR உடைய வேல்யூ தான் என்னன்னு தெரியும் எனக்கு, I அப்படின்றது தெரியும். அப்போது n இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 10. 10 ஸ்கொயருடைய வேல்யூ என்ன கிடைக்கும், 100. அப்போ I prime இஸ் ஈக்குவல் டு 100 டைம்ஸ் ஆஃப் ஐன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா? A network of resistors is connected across a 10 volt battery with internal resistance of 1 ohm as shown in the circuit diagram. The equivalent resistance of the circuit. ஓகேங்களா? equivalent resistance of the circuit. இப்போ the 2 ohm resistor and 4 ohm resistor are connected in parallel. parallel கனெக்ட் பண்ணியிருந்தால் என்ன எழுதுவோம், RP is equal to R1 R2 by R1 plus R2ன்னு எழுதுவோம். ஓகேங்களா? R1 plus R2ன்னு எழுதுவோம். நமக்கு எவ்வளோ கிடைக்கும், R1 உடைய வேல்யூ எவ்வளோ, 2ன்னு எடுத்துப்போம். R2 உடைய வேல்யூ எவ்வளோ, 4ன்னு எடுத்துப்போம். அப்போ 2 into 4 divided by 2 plus 4 equal to 8/6 கிடைக்கும். 8/6. அதாவது வந்து இது ஒரு சிங்கிள் ரெசிஸ்டராக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 8/6 ஓம். அதே தானே இதுவும். அப்போ இங்கே ஒரு 8/6 ஓம் இருக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த ரெசிஸ்டர், இந்த 2 ஓம் ரெசிஸ்டர், இந்த ரெசிஸ்டர், இந்த ரெசிஸ்டர் 1 ஓம் இன்டர்னல் ரெசிஸ்டர் எல்லாமே வந்து சீரியஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது 8/6 ப்ளஸ்ஸு 2 ப்ளஸ்ஸு 8/6 ப்ளஸ்ஸு 1. ஓகேங்களா? கிளியரா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, காமன் டினாமினேட்டர் வர்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்போது காமனாக எல்லாத்தையும் என்னது 6 வரணும். இங்கே 6 வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம 12/6. ஓகேங்களா? ப்ளஸ்ஸு 8/6 ப்ளஸ் என்னது 6/6. திஸ் இஸ் தி எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் R இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ எழுதுகிறோம், R இஸ் ஈக்குவல் டு 8 20 28 34/6. ஓகேங்களா? ஸோ காமனாக வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 17/3. ஓகேங்களா? 17/3. ஆப்ஷன் 1 வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஆப்ஷன் 1 கரெக்ட். கொஷின் நம்பர் 5. The equivalent resistance of the infinite network given below. ஓகேங்களா? இன்ஃபைனட் நெட்வொர்க் கிவன் பிலோ. ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு நெட்வொர்க் மட்டும் எடுத்துக்கிறோம். நம்ம என்ன நெட்வொர்க் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெட்வொர்க் மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நெட்வொர்க்கை மட்டும் எடுத்துக்கிறோம். இதில் வந்து ஒரு இன்ஃபைனைட் அப்படிங்கக்குள்ள எக்ஸஸாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, அடுத்த நெட்வொர்க், இந்த நெட்வொர்க்கோடைய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆகும். அதை என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதெல்லாம் 1 ஓம் இருக்குது, இதெல்லாம் 1 ஓம் இருக்குது, இது 1 ஓம் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த 2 ரெசிஸ்டரும் என்னவாக இருக்கும், சீரியஸில் கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா இது பேரலல். அப்போது இது ஃபைனலாக பேரலல். அப்போது 2 ரெசிஸ்டர் வந்து பேரலாக இருக்குது, சாரி சீரியஸில் இருக்குது. அப்போது ஒரு 1 ஓம் ப்ளஸ் ஒரு 1 ஓம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 ரெசிஸ்டர் என்னவாக இருக்குது, பேரலில் இருக்கும். அப்போது இது வந்து கனெக்ட் பண்ணக்குள்ள ஃபைனலாக என்ன ஆகும், சீரியஸில் கனெக்ட் ஆகிரும். அப்போ ப்ளஸ்ஸு 1 into R டிவைடட் பை 1 + R, இல்லைனா R + 1. ஓகேங்களா? R1 R2 டிவைடட் பை R1 + R2. ஓகேங்களா? ஸோ இது வந்து பேரலில் இருக்கிறதுனால இந்த 2 ரெசிஸ்டரையும் சேர்ந்தாப்பில் ஒரு ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 2 + R by R + 1. இட் வில் பி ஈக்குவல் டு R. ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, R 2R + 2 + R by R + 1. ஓகேங்களா? ஸோ இது எந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா, R² + R will be equal to 2R + 2 + R. ஓகேங்களா? ஸோ ஃபைனல் சிம்ப்ளிஃபிகேஷன் பண்ணக்குள்ள நமக்கு R² - 2R - 2 will be equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், ஒரே சைடாக கொண்டு வந்துடுவோம். அப்போ R² அப்படியே இருக்கும். இந்த பக்கம் +R, இந்த பக்கம் வந்துச்சுன்னா -R, R - R 0 ஆயிரும். இந்த பக்கம் +2R இருக்கிறது, இந்த பக்கம் வந்துச்சுன்னா -2R, இந்த -2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 0 ஆயிரும். ஓகேங்களா? இட் இஸ் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்குது. அப்போ நம்ம ஃபைனல் சொல்யூஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த x is equal to, ஓகேங்களா, -b +R minus root of b² - 4ac டிவைடட் பை 2a ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? 2a ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். இங்கே a உடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, b உடைய வேல்யூ -2, c உடைய வேல்யூ -2. ஓகேங்களா? சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ b உடைய வேல்யூ வந்து -2 அப்படின்னா +2 +R மைனஸ் ரூட் ஆஃப், ஓகேங்களா, b² -2 ஸ்கொயர் பண்ணோன்னா 4 -4
-4, a உடைய வேல்யூ 1, அப்போ -4, c உடைய வேல்யூ -2, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 × 4 8 டிவைடட் பை 2a, 2 × 1 2, ஓகேங்களா. ஸோ 2/2 காமன் டினாமினேட்டர் போட்டோம் அப்படின்னா 2/2 1 ப்ளஸ் ஆர் மைனஸு, ஓகேங்களா. √12/2ன்னு கிடைக்கும். இந்த 2 எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் √4 அப்படின்னு எழுதலாம். √4 உடைய வேல்யூ 2 தானே, அப்போ 4 3, அப்போது 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3. ரெசிஸ்டன்ஸ் எப்போதுமே வந்து ப்ளஸில் தான் இருக்கும் முடிஞ்சு நெகட்டிவில் இருக்காது. அப்போது 1 + √3 மட்டும்தான் ஆன்சர், ஓகேங்களா. 1 + √3 தான் ஆன்சர். SI யூனிட் ஓம். Question number 6. The effective resistance of the parallel connection that consists of 4 wires of equal length, equal area of cross section and same material is 0.25. ஓகேங்களா. That what will be the effective resistance if they are connected in series? ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இங்கே ஒரே ஒரு ரெசிஸ்டர் ஓகேங்களா. ஸோ 4 எடுத்துக்கிறாங்க, n = 4 வயர் எடுத்துக்கிறாங்க. அதனுடைய லென்த் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது, அதனுடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஈக்குவலாக இருக்குது. அப்போ அதனுடைய ரெசிஸ்டன்ஸும் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். அதை பேரலில் கனெக்ட் பண்ணக்குள்ள த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.25 சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. 0.25 சொல்லியிருக்காங்க. RP = எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 0.25. நமக்கு RP = எவ்வளோன்னு தெரியும், R/Nன்னு தெரியும், ஓகேங்களா. இதிலேருந்து ஒரே ஒரு ரெசிஸ்டருடைய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்றதை நம்மளால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். அப்போ R = என்னென்னு எழுதலாம் நம்ம, N × RP, ஓகேங்களா. ஸோ என்னுடைய வேல்யூ 4, RPயுடைய வேல்யூ 0.25, ஓகேங்களா. 0.25 ஓம், 4 × 0.25 ஓம் = 1 ஓம் கிடைக்கும், ஓகேங்களா. அப்போது ஒரே ஒரு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டருக்கான ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஓம். இப்போது இந்த 4 வயரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போது சீரீஸில் கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா RS = N × R. இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 1, என்னுடைய வேல்யூ எவ்வளோ 4 வயர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ 4 × 1, அப்போது RS = எவ்வளோ கிடைக்கும், 4 ஓம், ஓகேங்களா. ஆப்ஷன் 2. Question number 7. The equivalent resistance between A and B for the mesh shown in the figure is, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு மெஷ் கொடுத்துருக்காங்க. இந்த மெஷ்ஷில் A to Bக்கான வேல்யூ தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்க போகிறோம். இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்க போகிறோம். இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 ஓம் அண்டு 8 ஓம் இது ரெண்டையும் சீரீஸில் கன்சிடர் பண்ணுறோம், ஓகேங்களா. இது ரெண்டு என்னது சீரீஸு. அப்போது இது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பேரலாக இருக்கும். இது ரெண்டையும் சீரீஸில் ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 + 8 எவ்வளோ கிடைக்கும், 12 ஓம், ஓகேங்களா. இந்த 12 ஓம் கூட இந்த 6 ஓம் என்ன கனெக்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. அப்போது RP = என்னென்னு எழுதலாம், RP = 12 × 6/12 + 6ன்னு எழுதலாம், ஓகேங்களா. அப்போது இந்த பார்ட், இந்த ட்ரையாங்கிள் பார்ட்டுக்கான டோட்டல் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கிடைக்கும் நமக்கு, 12 RPன்னு எழுதிப்போம். சிம்பிளாக RPன்னு எழுதிப்போம். இப்போது இந்த RP அப்படின்றது தான் இந்த இடத்துல இருக்குது ஒரே ரெசிஸ்டராக, ஓகேங்களா. இதெல்லாம் கம்பைன் பண்ணதுக்கப்புறம் RP அப்படின்ற ரெசிஸ்டர். இப்போது இது எல்லாமே எண்டு டு எண்டு கனெக்ஷனில் தானே இருக்குது. அப்போது ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் R = என்னென்னு எழுதலாம், 4 ஓம் ப்ளஸ் RP ப்ளஸ் 8 ஓம், ஓகேங்களா. 4 + 8 எவ்வளோ 12 ப்ளஸ்ஸு RPயுடைய வேல்யூ எவ்வளோ 12 × 6 டிவைடட் பை 12 + 6. 12 × 6 எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 கிடைக்கும். டிவைடட் பை 12 + 6 வந்து 18 கிடைக்கும். 18/72, ஓகேங்களா. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 கிடைக்கும். அப்போ 12 + 4 எவ்வளோ கிடைக்கும், ஃபைனல் ரெசிஸ்டன்ஸு 16 ஓம் கிடைக்கும், ஓகேங்களா. 16 ஓம் கிடைக்கும். கொஷின் நம்பர் 8. The resistance of wire is R ohm, ஓகேங்களா. The resistance of wire is R ohm. If it is melted and stretched n times its original length, its new resistance will be, ஓகேங்களா. ஸோ இந்த லென்த் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நியூ ரெசிஸ்டன்ஸ் வந்து R ப்ரைம் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி இருந்த ரெசிஸ்டன்ஸ் R அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூ லென்த் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா L ப்ரைம்னு சொல்லுவோம், டிவைடட் பை L ஹோல் ஸ்கொயர். திஸ் இஸ் த ரிலேஷன், ஓகேங்களா. L லென்த் இருக்கக்குள்ளே அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து R,
ஓகேங்களா. இப்போது எல் ப்ரைம் அப்படின்றது என் இன்ட்டு எல். ஓகேங்களா. எல் ப்ரைம் அப்படின்றது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் டைம்ஸ் இன்க்ரீஸ்டு பை ஒரிஜினல் லென்த். ஓகேங்களா. அப்போ எல் ப்ரைம் இஸ் ஈக்குவல் டு L prime is equal to n into L. Then R prime is equal to n into L divided by L into whole square. ஓகேங்களா. whole square into என்னது R into என்னது R. ஏன்னா நமக்கு R prime தான் தேவை. ஓகேங்களா. ஸோ L பேலன்ஸ் என்ன கிடைக்கும் n ஸ்கொயர் R மட்டும் கிடைக்கும். ஸோ அப்போ R prime is equal to என்னென்ன எழுதலாம் n ஸ்கொயர் R அப்படின்றத நம்ம எழுதலாம். Question number 9. A ring is made of a wire having resistance of R0 equal to 12 ohm. ஓகேங்களா. a ring is made of a wire having resistance of R0 is equal to 12 ohm. Find points A and B as shown in the figure at which a current carrying conductor should be connected so that the resistance R of the sub circuit சரிங்களா sub circuit between these points equals 8/3 ohm. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த வயருடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து இது வரலிக்கும் உள்ள ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ohm. ஓகேங்களா. ஸோ இப்போது 2 சப் சர்க்யூட் எடுத்துக்கிட்டாங்க. இப்போது இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு இடையில் பிரிஞ்சிருது. இது வந்து L1 லென்த்துன்னு சொல்கிறாங்க. அப்போது இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து R1 இருக்கும். ஸோ இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து L2ன்னு சொல்கிறாங்க இந்த லென்த்து. இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R2 இருக்கும். இப்போது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 12 ohm சொல்லியிருக்காங்க. அப்போது R1 + R2 is equal to 12 ohm. அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா A and B shown in figure at which current carrying conductor should be connected so that the resistance are subscript. இப்போ சப் சர்க்யூட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பேரலாக கனெக்ட் ஆகிரும். ஓகேங்களா. சப்ஸ்கிரிப்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் ரெண்டும் வந்து பேரலாக கனெக்ட் ஆகும். அப்படி பேரலாக கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆர்பி எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 8/3 ohm சொல்லியிருக்காங்க. 8/3 ohm சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம R1 R2 by R1 plus R2 this is for effective resistance-க்கான ஃபார்முலா. ஓகேவா. ரெண்டு ரெசிஸ்டர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா R1 R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2. இப்போது நமக்கு R1 ப்ளஸ் R2 தெரியும். அதே மாதிரி ஆர்பியுடைய வேல்யூ தெரியும். அப்போது ஆர்பியுடைய வேல்யூ என்ன சொல்லும் R1 இன்ட்டு R2 வில் பி ஈக்குவல் டு ஆர்பி இன்ட்டு R1 ப்ளஸ் R2. ஆர்பியுடைய வேல்யூ என்னது 8/3 இன்ட்டு 12. R1 ப்ளஸ் R2 எவ்வளோப்பா 12 தானே. ஓகேங்களா. அப்போது 3 4 அப்போ எவ்வளோ கிடைக்கும் 4 8s are 32 கிடைக்கும். ஓகேங்களா. இப்போது 2 நம்பரை வந்து மல்டிபிள் பண்ணால் 32 வரணும். 2 நம்பரை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 12 வரணும். ஓகேங்களா. R1 ப்ளஸ் R2 எவ்வளோ வரணும் நமக்கு 12 வரணும். இந்த நம்பரை பாருங்கள் 8 + 4. அப்போது 8 × 4 எவ்வளோ கிடைக்கும் 32 கிடைக்கும். 8 + 4 எவ்வளோ கிடைக்கும் 12 கிடைக்கும். ஓகேங்களா. அப்போது R1 is equal to எவ்வளோ 4, R2 is equal to எவ்வளோ 8 ohm. நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன் பிட்வீன் தி லென்த்து தான் கேட்டிருக்காங்க. இங்கே L1/L2 தான் கேட்டிருக்காங்க. அப்போது R is directly proportional to L தானே. ஏன் அப்படின்னா R is equal to ρ × L/A. இங்கே ரோவும் ஏவும் வந்து கான்ஸ்டன்ட் அப்படிங்கக்குள்ளே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போது R is directly proportional to L அப்படிங்கக்குள்ளே R1/R2 is equal to L1/L2. இப்போது L1/L2 will be equal to R1 வந்து 4, R2 வந்து 8. அப்போது 1/2 கிடைக்கும். ஓகேங்களா. ஆப்ஷன் 4 வந்து 1/2. லாஸ்ட் கொஷின் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. 12 ohm மீட்டர் பவர் -1 இஸ் பென்ட் டு ஃப்ரம் a complete circle of radius 10 cm. அதை நம்ம வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 0.1 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. நம்ம கால்குலேஷன்ஸ் பண்ணக்குள்ள என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து MKS மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். லென்த் மீட்டருக்கும் மாதம் வந்து கிலோகிராமுக்கும் டைம் வந்து செகண்டுக்கும் மாற்றிப்போம். த ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் இட்ஸ் 2 diametrically opposite points. ஓகேங்களா. ஆப்போசிட் பாயிண்ட்ஸ் A and B as shown in figure. ஓகேங்களா. ஸோ இந்த என்டையர் மெட்டீரியலுடைய ரெசிஸ்டிவிட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்க ρ is equal to 12 ohm மீட்டர் பவர் -1 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்டையர் லென்த் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு 0.1 மீட்டர். ஓகேங்களா. ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.1 மீட்டர். ஸோ நமக்கு டோட்டலாக வந்து 2πrன்னு தெரியும்.
இதில் ஒரு பார்ட் எனி ஒன் பார்ட் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா A to Bன்னு எடுத்துக்கக்குள்ள எனி ஒன் பார்ட் ஓகேங்களா, ஒன் பார்ட் ஆஃப் ஏபி ஓகேங்களா, ஒன் பார்ட் ஆஃப் ஏபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு πr ஓகேங்களா, 2πr/2 தானே, ஒரு பார்ட் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. அப்போ πr அப்படிங்கக்குள்ள நமக்கு π × 0.1 ஓகேங்களா, 0.1. திஸ் இஸ் ஃபார் லென்த் ஓகேங்களா, லென்த் ஆஃப் A to B, இதிலேருந்து இது வரலையும் உள்ள லென்த்து. அதே லென்த்து தானே இந்த பார்ட்டில் இருக்கும். அப்போது L1 அப்படின்றத நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், இதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ L2 என்ன தான் இருக்கும், π × 0.1 இருக்கும். இப்போ நமக்கு ஆருடைய வேல்யூ தேவை, ரெண்டுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியாவும் ஒன்று தான். அப்போ R = என்னென்னு எழுதலாம், ρ × Lன்னு எழுதலாமா. அப்போ R1 = ρ × L1ன்னு எழுதலாம், R2 = ρ × L2ன்னு எழுதலாம். இப்போது R1 = என்னென்னு எழுதலாம், ரோவுடைய வேல்யூ 12 × π × 0.1 ஓகேங்களா. அதே மாதிரி R2 உடைய வேல்யூ எழுதணும் அப்படின்னா 12 × π × 0.1 ஓகேங்களா. இப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 0.1ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 0.1 × ஓகேங்களா. R1 அண்ட் R2 உடைய வேல்யூ ரெண்டுமே வந்து ஈக்குவல் தானே, R1 will be equal to R2. தென் நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலில் கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆப்போசிட் டயாமெட்ரிக்கலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது RP = R/N ஓகேங்களா. ரெண்டுடைய ரெசிஸ்டன்ஸுமே வந்து சேம் தான். எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா 12 × π × 0.1 /2 ஓகேங்களா. ரெண்டு பார்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தானே. அப்போது 6 12 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 கிடைக்கும். 6 × 0.1 வந்து 0.6 π ஓகேங்களா. ரெசிஸ்டன்ஸுக்கான ஓம் SI யூனிட் வந்து ஓம். அப்போது 0.6 π ஓம் கிடைக்கும் ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் த 10 கொஷின்ஸ் ஃபார் ப்ரீவியஸ் இயர் நீட் கொஷின்ஸ். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னும் மோர் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள உங்களால் ஈஸியாக வந்து இந்த லெசன்லேருந்து கேட்கக்கூடிய அதாவது கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ரெசிஸ்டர்ஸ் காம்பினேஷன்லேருந்து கம்பல்சரியாக வந்து ஒரு கொஷின் கேட்டுருவாங்க. ஸோ அந்த ஒரு கொஷினை உங்களால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். தேங்க்யூ எவ்ரி ஒன்.